ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாரும் டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, ஒரு குட் நியூஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் இந்த வீடியோவே வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த குட் நியூஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், நம்ம கேபிபி கார்ட்டூன் சேனலில் 2000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. ஆனால் நான் போடுற வீடியோஸ்க்கு வந்துட்டு 200லேருந்து 300 அதுக்குள்ளார தான் எனக்கு வந்து வியூஸே வந்து வரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப கம்மியான வியூஸ் தான் வந்து எனக்கு வந்து வந்துட்டு இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு சீரியலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதை நம்ம பாதிலே நிறுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் இந்த உனக்காக பிறந்தேனே சீரியலை நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேருந்து இந்த உனக்காக பிறந்தேனே சீரியல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார்டிங்கில் எனக்கு ஓரளவு நல்லா தான் வியூஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து வியூஸ் வந்து டவுன் ஆகவே ஆரம்பிச்சது. அது ஏன்னு இப்போ வரைக்குமே தெரியல. இப்போ வரைக்குமே எனக்கு 200லேருந்து 250 அந்த ரேஞ்சில் தான் வந்து வியூஸே வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் புது சீரியல் ஒன்று போடலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் நான் புது சீரியல் ஒன்று போடணும்னு முன்னாடியே டிசைட் பண்ணது தான். பட் வந்து இந்த சேனல்லே எனக்கு நல்லா வியூஸ் போயிருந்ததுன்னா நான் இதிலே வந்து கண்டினியூ பண்ணியிருந்திருப்பேன். பட் உங்களுக்கே நல்லா தெரியும் எனக்கு வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போகுதுன்னு. அதனால தான் நாங்கள் வந்துட்டு புது சேனல் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் வந்து புதுசாகவே அந்த சீரியலை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச குட் நியூஸ் வந்து இதுதான். நாங்கள் வந்து குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், கமெண்ட் பாக்ஸ், கம்யூனிட்டி போஸ்ட் எல்லாத்துலேயுமே நான் வந்து போடுவேன். நீங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் புது சீரியலோட டைட்டில் சாங்கை வந்துட்டு புதன்கிழமை காலையில் 11 மணிக்கு நாங்கள் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் புது சீரியலோட ஃபர்ஸ்ட் எபிசோட வியாழக்கிழமை 11 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே உங்கள் சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நான் வந்து சேனல் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணி ஓகே புது சீரியல் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து வரலாம், அப்போ இனிமேல் உனக்காக பிறந்தேனே சீரியல் நீங்கள் போட மாட்டீங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. கண்டிப்பாக உனக்காக பிறந்தேனே சீரியல் இதே சேனலில் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நான் வந்து புது சேனலில் புது சீரியல் தான் வந்துட்டு கொண்டுட்டு வர போகிறேன். அதனால் வந்துட்டு உனக்காக பிறந்தேனே சீரியலை நான் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இல்லை. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உனக்காக பிறந்தேனே சீரியல் நான் வந்துட்டு எடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து போகலை. நான் எப்போயோ ட்ராப் பண்ண வேண்டிய சீரியல்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் ட்ராப் பண்ணாமல் நம்ம கையில் எடுத்துட்டோம். அதை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபினிஷ் கொடுத்துட்டு தான் நம்ம வந்துட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட நான் இருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கேபிவி கார்ட்டூன் சேனலில் உனக்காக பிறந்தேனே சீரியல் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த சேனலுக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. அண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுற சேனலுக்கும் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி பாப்பு கார்ட்டூன் சேனலில் புது சீரியல் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம் புதன்கிழமை. ஸோ டைட்டில் சாங் வந்து புதன்கிழமை காலையில் 11 மணிக்கு வந்துட்டு லான்ச் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு அந்த சீரியலுக்கு வந்து உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு நான் எப்போல்லாம் வந்துட்டு வியூஸ் டவுனாக இருக்குன்னு உங்ககிட்ட ஃபீல் பண்ணியிருக்கணும், அப்போல்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு நீங்கள் வந்து புது சேனல் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நம்புகிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த புது சேனலில் போடுற புது ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். ஸோ உங்களோட ஆதரவை வந்து எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி தான் நான் வந்து புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி புதுசாக ஒரு சீரியலே வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் கூட வேண்டாம், அதான் இந்த சேனல் சரியாக வியூஸ் போகலையில, பின்ன எதுக்கு வேறு புதுசாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன ஹோப் வந்து இருக்குது. ஓகே, புதுசாக நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து வீடியோஸ் போட்டோம்னா மேபி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்லே வந்துட்டு எனக்கு வியூஸ் போகலைன்னா கூட எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருந்தீங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக என்னோட புது சீரியலுக்கு புது சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இந்த ஒரு டிசிஷனே வந்து மேக் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் உங்களோட எல்லாரோட பிளெஸிங்குமே எனக்கு வேணும். ஸோ மறக்காமல் என்னோட புது சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு மறக்காமல் நான் என்னோட புது சீரியல் எபிசோடையும் பாருங்கள். அண்ட் இந்த உனக்காக பிறந்தேனே எபிசோடையும் வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2 ஸ்டோரியும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். என்னோட நிறை குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து திருத்திக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச குட் நியூஸ். அஃப்கோர்ஸ் உங்கள் எல்லாரோட பிளஸிங்கோட நான் வந்து புது சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து புது சீரியலுக்கும் புது சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணியிருக்கேன். என்னோட டிசிஷன் வந்துட்டு தப்பு அப்படிங்கிற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வச்சுடாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ண வைக்க மாட்டீங்க. இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு இதே சப்போர்ட்டை என்னோட புது சேனலுக்கு வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நாங்கள் வந்து இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் புது சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அப்புறம் கமெண்ட் பாக்ஸு, கம்யூனிட்டி போஸ்ட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாங்கள் வந்து போடுறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு, அதாவது புதன்கிழமை காலையில் 11 மணிக்கு வந்து டைட்டில், அதுக்கப்புறம் டைட்டில் சாங் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். வியாழக்கிழமை 11 மணிக்கு ஃபஸ்ட் எபிசோட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு புது சேனலில் புது சீரியல் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்டு இதோட இந்த வீடியோ நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கேபிவி கார்ட்டூன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் குட்டி பாப்பு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் உங்களோட விஷஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா உங்களோட பிளெஸிங் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.